வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மூலம் நீதி கிடைக்கவில்லை என்று சென்னையில் நடைபெற்ற விசாரணை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் புகார் கூறியுள்ளனர். வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் இருந்தும் இவர்களுக்கு நீதி கிடைக்காதது ஏன்? இனி பார்க்கலாம். SC/ST வன்கொடுமைகள் தடுப்பு சட்ட பொது விசாரணை என்ற தலைப்பில் புகார்களை பதிவு செய்யும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு உட்பட 5 பேர் நடுவர்களாக பங்கு வகித்தனர். வன்கொடுமை தடுப்பு சட்டம் மூலம் உரிய நீதி கிடைக்கவில்லை என்று நடுவர்களிடம் பலர் புகார்களை தெரிவித்தனர். 14 வழக்குகள் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன. விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த 13 குடும்பங்கள் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்து மீட்கப்பட்ட நிலையில் தற்போது தங்களை கொத்தடிமையாக்கும் முயற்சிக்கு காவல்துறை துணை போவதாக குற்றம் சாட்டினர். நாங்கள் வேலைக்கெல்லாம் வரமாட்டோம், முதலே அடிச்சிட்டீங்க, இப்போ அடிச்சு நாங்கள் வேலைக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னோம். இருங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார வரும் பேசிக்கணும்னு சொன்னேன். அப்படியே இழுத்து போட்டு அடிச்சிட்டாப்புல அந்த ஓனர் செருப்பிட்டு அடித்து தரன்னு ரோட்டு நடு இழுத்துட்டு போய் ரத்த காயம். அதோட நான் பெட்டிஷன் கூடி நானும் கொண்டு கேஸ் கொடுத்தேன். தனிப்பட்ட 13 பேரும் இங்கே பெட்டிஷன் போட்டு ஒன்றும் நீளிக்கலை, அந்த கேஸு எடுக்கலை. மறுபடியும் நான் என்னை அடிச்சு நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் கொண்டு கேஸ் கொடுத்தேன், அதுவும் எடுக்கலை. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அபிராமி என்ற பெண் மாற்று சாதியை சேர்ந்தவரை திருமணம் செய்த காரணத்தால் அபிராமியின் உறவினர்கள் தன் கணவரை கொலை செய்து விட்டதாக மனித உரிமை ஆணையத்தில் புகார் தெரிவித்திருந்தார். ஆனால் ஆணையம் உத்தரவிட்டும் நடவடிக்கை இல்லை என்று முறையிட்டார் அபிராமி. தலித் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்கள் அப்பாவும் அண்ணனுமே வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் தீண்டாமை ஒழிப்பு கட்சி மனித உரிமை கமிஷனில் போட்டு எனக்கு வீடு வேலை இந்த 5 லட்ச ரூபா பணம் அதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மனித உரிமை கமிஷனில் சொன்ன சட்டத்தை கூட இன்னும் கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கல. வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் இருந்த போதிலும் காவல்துறையும் நீதித்துறையும் முறையான விசாரணை நடத்தாததால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதில்லை என்று ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு குற்றம் சாட்டினார். இப்படிப்பட்ட வழக்குகளை விசாரிப்பது துணை கண்காணிப்பாளர் அந்தஸ்து பெற்ற ஒரு அதிகாரி தான் விசாரிக்க முடியும். ஆனால் பல இடங்களில் அப்படிப்பட்ட விசாரணை நடத்துவதில்லை. இதனால் வழக்குகள் தோற்றுவிடுகிறது. ரெண்டாவது, நீதிபதிகளுக்கான போதுமான உணர்வுபூர்வமான அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இல்லை. ஆகவே அவர்கள் இயந்திரத்தனமாக இந்த வழக்குகளை பார்க்கும்போது குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூடிய போக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த பொது விசாரணையின் முடிவில் தயாரிக்கப்பட்ட விசாரணை அறிக்கை தமிழக முதலமைச்சரிடம் வழங்கப்படும் என தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தெரிவித்துள்ளது. தீண்டாமை, வன்கொடுமை, மனித உரிமை மீறல்கள் போன்றவைகள் தொடர்ந்து தாழ்த்தப்பட்டவர்கள் மீது ஆங்காங்கே நிகழ்த்தப்பட்டுதான் வருகிறது. இவைகளை தடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட சட்டங்களை முறையாக பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வழங்க செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் மணிகண்டன்.